ஹாய் எவ்ரிவன். ஒரு சில ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. அது மூலிமா மைனஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா அதை தடுக்க முடியும். அதை பற்றி தான் இன்றைக்கி டாப்பிக்கில் பேச போகிறேன். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக நான் டாக்டர் சையத் மூசா. அண்ட் இந்த சேனலில் ஐ அண்ட் ஹெல்த்தை பற்றி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். உங்களுக்கு ஐ ஆர் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கமிங் டு த டாபிக். ஃபஸ்ட்டு மயோப்பியா, ஷார்ட் சைட் ஆர் கிட்ட பார்வைனா என்னன்னு தெரியுங்களா? அதாவது உங்களோட லைட் ரேஸ், தூரத்துலேருந்து வர லைட் ரேஸு உங்களோட ரெட்டினாக்கு முன்னாடி வந்து விழுந்ததுன்னா அதுதான் ஷார்ட் சைட்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக வந்து ரெட்டினாவில் விழணும், அது வந்து கொஞ்சம் முன்னாடி விழுது. இதுக்கு காரணம் வந்து ஐபால் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட கருவிழி வந்து இப்படி பெண்டாக கூட இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால லைட் ரேஸ் வந்து முன்னாடி வந்து விழுது. இது வந்து மயோப்பியா, ஷார்ட் சைட் இல்லைனா கிட்ட பார்வைன்னு சொல்லுவோம். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வரலாம். அண்ட் 2050 உலகத்தில் இருக்கிற பாதி பேருக்கு இந்த பிரச்சனை வரும். கண்ணாடி வந்து மைனஸ் பவர் எல்லாருமே போட்டுட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. ஸோ இது அதிகமாச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த பவர் இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஐ ட்ராப்ஸ் இருக்குது, சில காண்டாக்ட் லென்சஸ் இருக்குது, அண்ட் சில பிஹேவியர் தெரப்பிலாம் இருக்குது. ஐ ட்ராப்ஸ், காண்டாக்ட் லென்ஸ் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் பிஹேவியர் தெரப்பி பற்றி அடுத்த ஒரு வீடியோ போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து முக்கியமான விஷயம். அதாவது சில கண்ணாடிகள் மூலியமாக நம்ம வந்து இந்த பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறத தடுக்க முடியும். ஸோ இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டெல்லஸ்ட்னு சொல்லிட்டு எஸ்எல்ஆர் கம்பெனியோடது இருக்குது. அது தவிர மயோஸ்மார்ட்னு சொல்லிட்டு ஹோயா கம்பெனியோடது இருக்குது. ஸோ பேசிக்காக என்னென்னா, நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற லென்ஸ் வந்து சென்டரில் இருக்கிற மேக்குலான்ற பகுதியில் தான் வந்து ஃபோக்கஸ் ஆகும். பெரிஃபரல் ரெட்டினான்னு சொல்லுவோம், அதாவது சைடில் இருக்கிற ரெட்டினா வந்து கரெக்டாக வந்து விழாது. ஸோ கரெக்டாக அது விழாதது காரணத்தினால உங்களோட ஐபால் க்ரோ ஆகும். அதாவது பின்னாடி போய் விழாததுனால ஐபால் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பெஷல் லென்சஸ், ஸ்டெல்லஸ்டாக இருக்கட்டும் இல்லை மயோஸ்மார்ட்டாக இருக்கட்டும், இந்த லென்சஸ் வந்து ரெட்டினாக்கு முன்னாடி வந்து விழாததுனால ஐபால் க்ரோ ஆகாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிஃபரல் டீஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இதை ப்ரிவெண்ட் பண்ணுது. இதுக்கு வந்து 2 டெக்னாலஜி சொல்கிறாங்க, டிம்ஸ் டெக்னாலஜி, ஹால் டெக்னாலஜின்னு. பெருசாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இல்லை. அதெல்லாம் ஸ்டெல்லஸ்ட்ன்றது பேசிக்காக ரிங்காக இருக்கும். அதே வந்து நம்ம மயோஸ்மார்ட்டில் வந்து ஹனிகோம் மாதிரி, அதாவது தேன்கூடு மாதிரி பேட்டர்னில் இருக்கும். ஸோ இது மூலயமா உங்களுக்கு பெரிஃபரியில் கரெக்டாக வந்து ரெட்டினாவில் விழறதுனால ஐபால் க்ரோ ஆகாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது எந்த அளவுக்குன்னா ஒரு 60% ரிடக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 கிளாஸஸும் சொல்கிறாங்க. ஓவராலாக 67 சொன்னாங்க, அதுக்கப்புறம் 60% ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக ஓவராலாக 60% ரிடக்ஷன். அது என்ன டாக்டர் 60% ரிடக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு -1, -2, -3 அந்த மாதிரி பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது வருஷம் அப்படின்னா, நம்ம 60% ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா -1லேருந்து -1.4 வரும். அண்ட் -1.4லேருந்து -1.8 வரும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 3க்கு போகிறதுக்கு பதிலாக -1.8ல் நிற்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அண்ட் இது அதிகமாகாமல் தடுக்கிறதே ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ். அண்ட் இந்த கண்ணாடி என்ன ப்ரைஸ் டாக்டர் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 16,000 இருக்குது. அண்ட் சம் டிஸ்கவுண்ட்ஸ் இப்போ கொடுக்குறாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். உங்களோட ஐ டாக்டர் போய் பார்த்துட்டு அந்த கண்ணாடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் செகண்ட் பேர் ஆஃப் கிளாஸஸ்லையும் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக ஒரு கண்ணாடி வந்து 16,000 இருக்குது ஆவரேஜாக. ஸோ இந்த கண்ணாடி போடுறது மட்டும் இல்லாமல், இந்த கண்ணாடியோடு சேர்த்து தூரமாக பார்க்குற ஆக்டிவிட்டீஸ் அட்லீஸ்ட் ஃபார் 2 hours அண்ட் கிட்ட பார்க்குற ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு, அண்ட் நல்ல ஒரு லைட்டில் படிக்கிறது, இதெல்லாம் வந்து குழந்தைங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது ரொம்ப 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 குறையும். அண்ட் அதனால் அவங்களோட கண் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த டாப்பிக்கில் இதை பற்றியே நிறைய விஷயங்கள் நான் பேசுகிறேன். தேங்க்யூ.